மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைந்துள்ள நிகழ்வுகள் யாவை? அலட்சியம் வேண்டாம், அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் முழுமையாக திருக்கணித பஞ்சாகமத்தின்படி 7.5 சனியை நிவர்த்தி செய்து தைரியஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருப்பது சிறப்பான சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில்தான் வலம் பெறுகிறார். ராசியின் அதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் 2இல் ஆட்சி பலம் பெற்று வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வலம் பெறக்கூடிய இந்த வேளையில் முழுமையாக 7.5 சனி நிவர்த்தி அடையாத இந்த தருணத்தில் உறுதியாகவே அவர் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. அவரது நட்பு கிரகமான ராகுவுடன் இணைந்து தனஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பி ஜென்மராசியை நோக்கி இறுதி தருவாயாக வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் முழுமையாக நிவர்த்தியை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று ஜென்மராசியை நோக்கி இறுதி சுற்றாக வலம் வந்து செல்லக்கூடிய இந்த தருணம் என்பது அதிரடியான மாற்றத்தை வக்ரகதியில் வலம் வந்து செல்லக்கூடிய இந்த தருணம் என்பது அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே வக்ரம் பெற்றாலும் இந்த வேளையில் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். ஏனென்றால் ராகுவுடன் இணைந்து ராகு ஜென்மராசியை நோக்கி பயணிக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து சனி பகவானும் ஜென்ம ராசியை நோக்கி விரைந்து கொண்டிருப்பது அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக அவர் ஜென்ம ராசியை நோக்கி வருவது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்படுகிறது. எனவே உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் இந்த வேளையில் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் அலட்சியம் இல்லாமல் தேவை. அதேபோன்று வீண் விரய செலவுகளை தெரிந்தும் அவற்றை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஆடம்பரமான வசதி வாய்ப்பை மேம்படுத்தினாலும் கூட பரவாயில்லை. சில சமயங்களில் தேவையற்ற வீண் விரய செலவுகளை அதீதமாக சந்திப்பதற்கான சூழலும் கடன் சார்ந்த தொல்லையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மகர ராசிக்காரர்கள் இதுபோன்ற விஷயங்களில் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும். இல்லையென்றால் கதறி கதறி அழுதாலும் இதுபோன்ற நிகழ்வுகளில் மாற்றத்தை சந்திக்க முடியாத ஒரு தருணமாக அமைந்து விடுகிறது என்பதை திட்டவட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சனி பகவான். எனவே இது போன்ற விஷயங்களில் மட்டும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்க. அது மட்டுமல்லாது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே நீதி தவறாத, நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார். அவர் மனித வாழ்வில் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறுதான் நன்மை தருவதாக இருந்தாலும் சரி, தீமை தருவதாக இருந்தாலும் கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அதேபோன்று ராசியின் அதிபதியான சனி பகவானினுடைய பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது. சுகஸ்தானமாகிய 4ஆம் இடம், 8ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் ஆகிய இடங்களை தனது பார்வையால் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க. எனவே இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படும் போது அவற்றில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்க்க முடியும். முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்.
அதோடு மட்டுமல்லாது 7.5 சனி முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வலம் வந்து கொண்டிருப்பதால் நிச்சயமாக லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையிலும், அஷ்டம பாதிப்புகள் தடைகள் விலகக்கூடிய வகையிலும், பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடக்கூடிய வகையிலும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக உத்திரடாதம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடும். கவலை, அச்சம், பயம் போன்ற உணர்வுகள் நீங்கி எதை செய்தாலும் சிறப்பாகவும் தெளிவான மனநிலையோடும் செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீண்ட நாள் நீடித்து வரக்கூடிய உடல் ரீதியான உபாதைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு உடல் நலத்தில் சிறப்பான மாற்றங்களை அதிக கவனத்துடன் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது. எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் முன்னேற்றம் என்ற நிலையை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பக்ர பயிற்சி காரணமாக உறுதியாகவே ஜென்மராசியை நோக்கி வந்தாலும் லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் தொழில்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவான முன்னேற்றமும் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் கிடைக்க போகும். நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். உறவினர் வருகையால் குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கும். பிள்ளைகளின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்துல மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதோடு எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அந்த காரியத்தை தனலாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். பண வரவு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது இழுபறியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான விஷயங்களை இந்த தருணத்தில் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மாற்றி அமைக்க போகிறாருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக அமைகிறது. சரியாக இந்த தருணத்தை அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொதுவாக குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகள் நிறைவாக கைகூடும். 7.5 சனி முழுமையாக முடிய இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்பத்தில் பல மகிழ்ச்சிகள் மனநிறைவாக அமையும். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வரும். விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு 7.5 சனி நிவர்த்தி அடைய இருப்பதால் சனி பகவான் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த தருணத்தில் விளைநிலம் வாங்குவதற்கான யோகமும் முதலீடுகளை நிலத்தில் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. சேமிப்பால் உயர்வை பெறக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்களை இந்த தருணத்தில் உறுதியாக தவிர்க்க முடியும். அயராது கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான வீண் பகை உணர்ச்சி இந்த தருணத்தில் நீங்கும். எதை செய்தாலும் சாமர்த்தியமாகவும் சிறப்பாகவும் செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய நற்காரியங்கள் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. குறிப்பாக மகர ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் வக்ரம் பெற்று ஜென்மராசியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். அலைச்சல் அதிகரித்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய பல நிகழ்வுகள் திட்டமிடுதலை காட்டிலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிறப்பாக கைகூடும். மேலும் இந்த தருணத்தை சிறப்பானதாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள
சனி பகவான் ஆலயம் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.